ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ தனிமையில் இருந்தினா இதை முழுவதுமாக கேட்டுவிடு. ஏன்னா இது உனக்காக மட்டுமே இந்த வராகி தாய் சொன்ன சத்தியமான வாக்கு. நான் உனக்கு எது செஞ்சாலும் நல்லதை தான் சொல்லுவேன், நல்லதை தான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சுடு என் செல்லவே. இன்னைக்கு நீ கண்டிப்பா உனக்கு சம்பந்தம் இல்லாத, உனக்கு அவசியம் இல்லாத, உன்னை பிடிக்காத, உனக்கும் பிடிக்காத சில மனிதர்களை சந்திச்ச. அவர்களிடம் இனிமே நீ பழகுன வந்தாலும் பேச நேர்ந்தாலும் உன்னை பற்றி எந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லாதே. ஏன்னா எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற ஒன்றை போல எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. யார்கிட்டையாவது எதையாவது போய் நீ சொல்லி அது உன்னை காயப்படுத்திடக்கூடாதுன்றதால தான் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக தான் இருக்கணும். யாரையும் நம்பி போய் எந்த பிரச்சனையிலையும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன்ற எண்ணத்தோடு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராக என் செல்லமே. இத்தனை நாளாக கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்த உனக்கு, நீ தனிமையில் இருக்கோ நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக தான் இப்பொழுது இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். பொண்ணாகவே நீ இருந்தாலும், வைரம் போலவே நீ இருந்தாலும் கூட உன்னை சந்தோஷமாக வச்சுக்க தெரியாதவங்க கையில் இருந்தீனா உன்னை சாதாரண கல்லாக தான் நினைப்பாங்க. நீ பொண்ணும் வைரம் பொருள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். பொன்னான பொக்கிசமான நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி பளபளப்பா ஜொலிப்பா வாழ்க்கையை சந்தோஷமா வாழும்படி மாற்றி காட்ட தான் போறேன் என் செல்லமே. நீ எப்போதும் நல்லபடியாக, நல்ல விதத்தில், நல்ல குணத்தோட நல்ல வாழ்க்கையை வாழ நினைச்சாலும் உன்னை சுற்றி இருக்கவங்க சரியில்லாததாலும், அவர்கள் உன்னை சரியாக புரிஞ்சுக்காததாலும் இன்னுமே கூட தகுதியற்ற இடத்தில் இருக்கும் வைரக்கல்லாக நீ சாதாரண கூழாங்கல்லாக நினைக்கப்படுகிறாய். உன்னை கூட வச்சுக்கக்கூடிய தகுதியற்ற மனிதர்கள் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது இப்படியே தொடரும்படி இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். சாதாரண மனிதர்கள் கூட தகுதியுள்ள இடத்துல இருந்தாங்கன்னா மிக பெருசாக மதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது தகுதியும் திறமையும் அன்பும் அறிவும் உள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை மற்றவங்க சாதாரணமாக நினைக்கிறத என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லவே. உனக்குன்னு ஒரு கனவும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் அது எதையுமே நிறைவேற்றிக்க முடியாமல் இப்படி கிடைச்ச வாழ்க்கையும் அமைஞ்ச வாழ்க்கையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. இப்போ நீ செய்கிற வேலையையும் உன்னுடைய வாழ்க்கையும் நீ விருப்பத்தோடு செஞ்சினா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும். நீ யோசிக்கிற எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செயல்படுத்த முயற்சி செஞ்சினா அது கண்டிப்பாக குழப்பமடையும். அதை செய்யணும், இதை செய்யணும்னு, அங்கே போகணும், இங்கே போகணும்னு எல்லா விதத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லா வகையிலும் நீ கஷ்டத்தை அனுபவிக்காம முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த பழகு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக நான் தான் வந்து தீர்ப்பேன்னு இல்லை, கண்டிப்பாக உன் மனசில் வந்து கூட உனக்கான வழிகளை காட்டி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுத்துடுவேன் என் செல்லவே. நீ எப்போவுமே உன் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் அன்பா, பாசமா, கனிவா நடந்துக்கிற. ஆனால் இந்த காலத்தில் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாலும் உடனே அவங்க நமக்கு மேலே அன்பே வைக்கலை, நம்ம வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க, நம்ம மேலே பாசமாகவே இல்லை, அக்கறையே இல்லைன்னு உன்னை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த காலத்து மனிதர்களும் பிள்ளைகளும் உலகமும் இருக்காங்க. அதனால் நீ அன்போடும் பாசத்தோடும் கொஞ்சம் கவனமாகவும் கூட எல்லாரிடமும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்க. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறதால எந்த விஷயமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்துடக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமாகத்தான் இருக்கேன். நீ கவலைப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் சரியாக கேட்டு வாழ்க்கையை அமைஞ்சுக்கிட்டீன்னா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்.
வேலை செய்கிற இடத்துல நீ நேர்மையாக இருக்கதாலேயே நீ பணத்தை சம்பாரிச்சியோ இல்லையோ பகையை சம்பாரிச்சு வச்சிருக்க. எல்லா வேலைகளையும் சரியா நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற உனக்கு சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக மாறும். நீ செய்யக்கூடிய தொழிலை நேசி. ஆனால் ஒருபோதும் உன்னுடைய முதலாளியை நேசிக்கணுன்ற எந்த அக்கறையும் அர்த்தமும் கிடையாது. ஏன்னா உன்னுடைய முதலாளி எப்போதும் ஒன்றை நேசிக்க மாட்டாங்க. உன்கிட்ட இருந்து எப்படிலாம் முடிஞ்ச அளவுக்கு வேலையை வாங்க முடியுன்றதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சு உன் வேலையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீ எப்பவும் உன் முதலாளிக்கும் வேலைக்கும் துரோகம் செய்யன்னு நான் சொல்லவே மாட்டேன். உன் வேலையை சரியா செய், உன் முதலாளிக்கு உண்மையாக இரு. ஆனால் எப்பவுமே எந்த விஷயத்திலும் உனக்கு எல்லாமுமாக அவங்களே இருப்பாங்கன்னு யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நீ முழுவதுமாக நம்பிவிடாதே. உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த வராகி தாய் இப்போது உன்கிட்ட தனியாக பேச வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கான குபேர யோகத்தை அள்ளி கொடுத்து உன் கைகளில் சேர்த்து உனக்கான பண வரவையும் நான் அதிகரிக்கிறேன் என் செல்லமே. நீ திட்டம் போட்டது போலவே இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க போகுது. ஒரு நாள் நல்லபடியாக தொடங்குச்சுன்னா அந்த நாளே மிக சிறப்பான நாளாக மாறிடும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாகவும் நல்ல விடியலாகவும் உனக்கு விடிவு காலமாகவும் இருக்கும்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வராகி அம்மா பார்த்து செய்ய போகிறேன். நீ ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளோடும் நிறைவான மனதோடும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக உனக்கு வெற்றிகரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்யவும் உனக்கான நல்லதை கொடுக்கவும் இந்த வராகி தாய் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னை நோக்கி தஞ்சமடைந்த உன்னை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை நம்பாதவங்களுக்கும் என்னை வணங்காதவங்களுக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கிற இந்த வராகி தாய் என்னையே நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை கொடுக்காம விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அள்ளித்தரப்போகிறேன். நீ மட்டும் கலங்காமல் தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பதற்கு கால தாமதம் ஆகுமே தவிர ஒருபோதும் தராமல் விட்டுட மாட்டேன். என்னை மட்டும் நீ முழுசாக நம்பினா நீ போகும் இடமெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாக வந்து காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன். நீ எப்போதும் விழிப்புணர்வோட கவனமாக இருந்துக்கோ. உன்னை சுற்றி எந்த தீங்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் உன் கர்மவினை ஆட்டி படைக்கும் இந்த கொடுமையான நேரத்திலும் கூட நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீ இதே போல கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீனா கண்டிப்பாக நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு பெற்று தந்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன். எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் முயற்சிக்கேற்ற பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ மட்டும் உன்னுடைய முயற்சியை விடாமல் செஞ்சினா போதும். யாராவது வந்து உதவி செய்வாங்களா, யாராவது வந்து நமக்கு ஆறுதலாக துணையாக நிற்க மாட்டாங்களான்னு நீ எதிர்பார்த்த அத்தனையையும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கேட்டாயல்லவா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு பிடிச்ச வேலையவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல வருமானமும் வசதியும் சந்தோஷமும் உனக்கு உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் செல்லமே. நான் என்னதான் வந்து நீ தைரியமாறு, உனக்கு துணையாக நான் இருக்கேன், உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும்னு சொன்னாலும் கூட நீ அடிக்கடி மனதைரியத்தை இழந்து விடுகிறாய். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அன்றாட பிரச்சனையை நினச்சிக்கிட்டு எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து போனீன்னா
கூடிய சீக்கிரம் நான் அது அனைத்தையுமே முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விவாதங்களோ அல்லது உறவுகளை விட்டு பிரிவதோ அல்லது சண்டை போடுவதோ வாக்குவாதம் செய்வதோ இல்லாமல் பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவன் வந்து மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லைனாலும் அதுக்கு காரணமே உன்னுடைய கர்ம வினைகள் தான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாயிரு. ஐயா, அம்மா, வராகி தாயே, என்னோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு நீ ஒருபோதும் வருந்தாதே. இந்த துன்பங்கள் மூலமாக தான், உன் மன வலியை நீ அனுபவிப்பதன் மூலமாக தான் உன் கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு போயிட்டுருக்கு. சீக்கிரமாக முழுவதுமாக உன் கர்ம வினைகளையும் பாவங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ வடித்த கண்ணீரையெல்லாம் உனக்கே பலனாக, உனக்கே அருமையான அழகான விஷயங்கள் நடக்கும்படியாக உன் கைகளில் இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்தையும் நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவு எடுக்க பழகிக்கோ. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ சரியாக முடிவு எடுக்காட்டி அப்புறம் ஒவ்வொரு நாளும் அது உனக்கு நரக வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நரக வேதனை என்பது ஓட்டை விழுந்த படகு போல. நீ படகுல பயணம் செய்யும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அதை உன்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது, அள்ளி வெளியில் கொட்டவும் முடியாது. அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கடைசியில் அந்த படகு தண்ணியில் முழுகும்போது நீயும் சேர்ந்து முழுகிற நிலை போலதான். முடிவு எடுக்கலைன்னா நீ அந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கி மாட்டி உழன்று தவிச்சு முழுக வேண்டியதாகிவிடும். எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக கவனமாக யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்க தயாராக இருந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக பலன் கொடுப்பேன். நீ மட்டும் உன்னுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து செஞ்சினா போதும். நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும், நீ கூட தப்பு செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நிகழ்காலத்தில் நீ கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாத. நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணிட்டோமே, இனி என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்ற அந்த எண்ணமே உனக்குள் வர வேண்டாம். எல்லா மனிதர்களும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சிட முடியாதுங்கிறது தான் உண்மை. நீயும் அந்த வாழ்க்கையின் யதார்த்த உண்மையை புரிந்து கொள்ள பழகு. உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மனிதர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து போயிடலான்ற அந்த எண்ணம் அவர்கள் உணர்வுகளுக்குள் இருக்கும். ஆனால் ஓ மேலே உண்மையான அன்பும் பாசமும் வைக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக உன்கிட்ட பழகிறவங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைப்பாங்க. எப்போதும் நீ எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சு சமரசம் செய்து வைப்பேன் என் செல்லமே. ஒரு குடும்பத்தில் அந்த கணவனும் மனைவியும் எப்படி ஒத்துமையாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் வாரிசு, அவங்க தலைமுறையே அழகானதாக அமைதியானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் புரிதல் ரொம்ப முக்கியம். புரிதல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழவும் முடியாது, அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கவும் முடியாது. எப்போவுமே நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. அவமானப்படுத்தியவர்களை அறிவால் உயர்ந்து பழிவாங்க வேண்டுமே தவிர அவங்கக்கிட்ட சண்டை போட்டு சச்சரவை உண்டாக்கி பழி வாங்கணும், அவங்கள அடிமட்டமாக அழிக்கணும்னு நினைக்காத. உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி எல்லாவற்றையும் சரியாக செஞ்சு சாதிச்சு காட்ட தயாராகிவிடு. எப்பவும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க கூட போட்டி போடுவதும் பொறாமை கொள்ளுவதும் வேண்டாம் என் செல்லமே. எப்போ ஒரு மனிதன் அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறானோ, அவன் கூட போட்டி போட்டு அவனை அழிக்கணும்னு நினச்சி தப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறானோ, அப்பவே அவன்கிட்ட உள்ளதும் இல்லாமல் போய்விடும். அதனால தான் இந்த போட்டி பொறாமைன்ற குணத்தை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகுன்னு சொல்கிறேன்.
இந்த உலகத்துல நல்லவங்க நிம்மதியா வாழ முடியாது, நல்லவங்களுக்கு காலம் இல்லைங்கிறது உண்மை என்பது போலவே 1000 விஷயங்கள் இப்போ நடக்கலாம். ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா அனைத்தையும் இந்த வராகி தான் நான் சரி செஞ்சிருவேன். நீ எப்போதும் என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு பக்தியோடு நல்ல செயல்களை செய்ய பழகிக்கோ.